செவ்வாய் தோஷம்னு சொல்றோம். செவ்வாய் தோஷம்னா என்ன? செவ்வாய் தோஷம்னு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் லக்கணத்திலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 5 இடங்கள்லயும் இருந்ததுன்னா அது செவ்வாய் தோஷம்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த செவ்வாய் தோஷத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? தோழ பரிகாரம் செஞ்சா செவ்வாய் தோஷம் இல்லாம போயிடுமா? செவ்வாய் தோஷம் இருந்தா என்னென்ன நடக்கும்? இதை பத்தி இப்ப பார்ப்போம். செவ்வாய் இந்த 5 இடங்கள்ல இருந்தாலும், குரு சுக்கிரன் தன்னோட சுப பார்வையினால செவ்வாயை பார்த்தாலும், அல்லது குருவும் சுக்கிரனும் செவ்வாயோட சேர்ந்து இருந்தாலும் செவ்வாய் சுபத்தன்மைக்கு மாறிடுவாரு. அதே மாதிரி செவ்வாய் மேஷம், கடகம், விருச்சிகம், மகரம் இந்த 4 ராசிகள்ல இருந்தாலும் தோஷத்தை கொடுக்க மாட்டாரு. செவ்வாய் தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பம், கலத்திரம், மாங்கல்யம், சுகபோகம் இதுக்கு கொஞ்சம் தடையை கொடுப்பார தவிர அவர் யாரையும் கெடுத்துட மாட்டார். செவ்வாய் நம்ம உடம்புல ரத்தமா இருக்கிற காரணத்தினால, ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் இருந்து இன்னொருத்தருக்கு இல்லைன்னா உடல் ரீதியா ஒத்து போறதுல கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குமே தவிர, ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, என்ன பண்ணுமோ அப்படின்ட்டு வருத்தப்படாம திருமணத்தை ஒரு முருகன் கோயில்ல நடத்துங்க. முடிஞ்சா அதிகாலை, அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல திருமணத்தை நடத்துங்க. செவ்வாய் முருகனுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால நல்ல குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், மன மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும். நன்றி.